கிறிஸ்துவுக்குள் புது படைப்பாக மாற திரு அவை அளிக்கும் அருள் மிகுந்த காலத்தில்தான் தடம் பதித்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். கடவுளுடைய அன்பும் உறவும் சொற்கள் வடிவில் வருகின்றன. இயேசுவின் போதனையால் இச்சொற்கள் நிலை வாழ்வாயின. இயேசுவில் பிரியமுள்ள அன்புக்குரிய வாஞ்சைக்குரிய அன்பு உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்றைய இறை சிந்தனையாக புனித லூக்காஸ் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 4 இறை திரு வசனங்கள் 24 முதல் 30 வரை. ஆனால் நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், இறைவாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனை சுற்றி உள்ள சமுதாயம் ஓர் அடையாளத்தையும் அந்தஸ்தையும் முத்திரையையும் முகவரியையும் உருவாக்கி விடுகிறது. இயேசு தமது சொந்த ஊரில் புறக்கணிக்கப்படுகிறார். நாம் நீதி பணி செய்யும் போது நிராகரிக்கப்படலாம், சமத்துவ பணி செய்யும் போது காயப்படலாம். கல்நெஞ்சம் கொண்ட மக்கள், இந்த நற்செய்தி பகுதியில் வரக்கூடிய மக்கள் இயேசு கூறிய வார்த்தைகளுக்கு செவிமடுக்காமல் அவரை கொல்லவும் துணிகிறார்கள். அவர்களின் நம்பிக்கையின்மையால் தான் இயேசு அங்கே அற்புதம் ஒன்றும் செய்யவில்லை. சில நேரங்களில் நாமும் இந்த மக்களைப் போல் நம்பிக்கையற்றவர்களாய் இறைவனின் வார்த்தையை கேட்பதற்கு நம்முடைய உள்ளங்களை தயார் செய்யாமல் கல்நெஞ்சம் கொண்டவர்களாக வாழ்ந்து வருகிறோம். இப்படி கல்நெஞ்சம் கொண்ட மக்களுக்குத்தான் இயேசு நற்செய்தியை பறைசாற்ற வந்தார். அவரை பின்பற்றும் நாமும் இப்படிப்பட்டவர்களுக்கு நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும். நாம் அனைவரும் இறைவாக்கினர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். விவிலியத்தில் உள்ள ஒவ்வொரு இறைவாக்கினரும் இறைவனின் வார்த்தையை மற்றவர்களுக்கு எடுத்துரைக்கும் ஒரு கருவியாக இறைவனால் பயன்படுத்தப்பட்டவர்கள். திரு அவையில் துறவர சபைகளை தொடங்கிய நிறுவனர்கள் தங்களுடைய தொடக்க காலத்தில் சந்தித்த பல சவால்கள், அவமானங்கள் அனைத்துமே மிக அதிகம். அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத கபட வாழ்க்கை வாழ்ந்த மனிதர்களுக்கு நற்செய்தியை பறைசாற்ற முயன்றனர். இப்படியாக தங்களுடைய செயல்களின் மூலமாகவும் தங்களுடைய வாழ்க்கையின் மூலமாகவும் நற்செய்தியை பறைசாற்றினர். இன்றைய நவீன உலகில் நாமும் இப்படிப்பட்ட கல்நெஞ்சம் கொண்ட மக்களுக்கு நாம் எவ்வளவு நன்மை செய்தாலும் அதனை புரிந்து கொள்ளாத மக்களுக்கு பணிவிடை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். இது சவால் நிறைந்தது. ஆனால் இயேசுவை போல நம்முடைய செயல்களில் நாம் இதை வெளிப்படுத்த வேண்டும். உள்ளூர் மேலம் ஒன்றுக்கும் உதவாது என்பதற்கேற்ப நமது பிறப்பை, சமூக அந்தஸ்தை, அடையாளத்தை சொல்லி சிலர் நம்மை உதாசீனப்படுத்தலாம், ஏளனம் செய்யலாம். இவையெல்லாம் நாசரியத்தில் நம் ஆண்டவருக்கு நடந்தவையே. கனிவுள்ள மரம்தானே கல்லடிப்படும். தடைகளை தாண்டி இயேசுவை போல லட்சிய பாதையில் முன்னேறி செல்வோம். லட்சியவாதிக்கு விமர்சனங்களில் இருந்து விலகிச் செல்லும் வேகமும் விவேகமும் வேண்டும் என்பதையே இயேசு எண்பிக்கிறார். இயேசுவை போல் இறையரசு பணி செய்ய இறையருள் கேட்போம். இருளை நீக்கி பாவங்களை மன்னித்து நம்மை ஆசீர்வதிக்கும் வார்த்தைகளை வாசித்து தியானித்து வாழ்வாக்க வாழ்த்துகிறேன். வாழ்க இறையரசு, வளர்க தாய் திரு அவை.